கொசு, எலி இந்த ரெண்டும் எப்படி நம்ம வீட்டுக்கு வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கா? அப்போது நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கையளவு கற்பூரம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பொடி பொடியாக்கி வச்சுக்கோங்க. பொடியாக்கி வச்சுருக்க கற்பூரத்தை எடுத்து காற்று படுற மாதிரி உங்கள் கதவு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஜன்னல் பக்கத்துலேயோ வச்சுருங்க. கற்பூர வாசனை நம்ம கழுதைக்கு தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பாக நம்ம கொசுக்கு தெரியுங்க. கற்பூர வாசனை வந்தாலே நம்ம கொசுக்கு கண்டிப்பாக அந்த பக்கம் வராது. என்னங்க உங்கள் வீட்டில் எலித்தொலை அதிகமாக இருக்கா? அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி அதோட மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் பண்ணிடுங்க. அரைச்சி வச்ச வெங்காய ஜூஸை எலி எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. கண்டிப்பாக வெங்காய வாசனை வந்தாலே எலி அந்த பக்கம் வராது. நம்ம அடுத்து பார்க்க போகிற பொருள் கருமிளகு. கொஞ்சம் கருமிளகை எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி பண்ண மிளகுத்தூளை எலி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போடுங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு எலி கூட அந்த சைடு வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பொருள் பே லீஃப். நீங்கள் நினைக்கிறது புரியுது, என்னடா இவ்வளோ நேரம் இவன் தமிழில் பேசிட்டு இருந்தால் இங்கிலீஷில் பேசுகிறானேன்னு தான் நான் நினைக்கிறீங்க. பே லீஃப்ஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம பிரியாணிக்கு போடுற பிரியாணி இலை தாங்க. பிரியாணி இலைனாவே நம்ம எலிக்கு ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எலி அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் இந்த பிரியாணி இலையை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எலி வராது. ஏன்னா மனுஷனுக்கு பிரியாணி பிடிக்கும், ஆனால் எலிக்கு கண்டிப்பாக பிடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.